கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இறையியலை கற்று வருகிறோம். வரங்களை, பரிசுத்தாவின் வரங்களை பற்றி படித்து வருகிறோம். இதுவரை அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், பகுத்தறிவு, அறிவு, ஞானம் ஆகிய வரங்களை கற்றோம். குணமாக்கும் வரங்களை பற்றி நாம் கற்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வேறு ஒருவனுக்கு குணமாக்கும் வரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள், மற்ற எல்லாமே வரம் 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 ஒருமையில் இருக்குது. இது மட்டும் வரங்கள் என்று இருக்கிறது. வரங்கள் கிஃப்ட்ஸ், மற்றதெல்லாம் கிஃப்ட்டு தான், வரம் தான். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், மருத்துவர்கள்லேயே சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க. பல்லுக்கு தனி மருத்துவர், கண்ணுக்கு தனி மருத்துவர். அந்த மாதிரி பொது மருத்துவர், சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிற மாதிரி சிலருக்கு சில வியாதிகளை குணமாக்குகிற வரங்கள் தான் இருக்கும். சில வியாதிகள் அவர்களுக்கு சுகமாகாது, சில வியாதிகள் சுகமாகும். ஒரு கருத்து இருக்குது, 39 விதமான குணமாக்கும் வரங்கள் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. பைபிளில் அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா இயேசுவை 39 முறை வாரினாலே முதுகிலே அடித்தார்கள். ஆகையினால அதுதான் அவர் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான ஒரு அடையாளம். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 39 தலைப்புகளின் கீழ் எல்லா வியாதியையும் அடக்கி விடலாம். மருத்துவம் சொல்லுகிற உண்மை, விஞ்ஞானம் அது. அதனால் 39 விதமான வரங்கள் உண்டு என்று ஒரு கருத்து வேத வல்லுநர்கள் நடுவே இருக்கிறது. நானும் அதை ஓரளவு நம்புகிறேன். வேதத்தில் அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதனால் குணமாக்கும் வரங்கள் என்பது எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிற வரம் ஒருத்தட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இயேசுவிடத்தில் இருந்தது. சகல நோய்களையும் சகல பிசாசுகளையும் துரத்தினார், சகல நோய்களையும் சுகமாக்கினார். ஏனென்றால் அவரிடத்தில் எல்லா வரமும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர், அவர் பூரணமானவர். பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் அளவில்லாமல் நிறைவாக இருந்தார். நாம் குறைவுள்ளவர்கள், நம்மிடத்தில் ஆவியானவர் பூரணமாக இல்லை, குறைவான அளவு தான் இருக்கார். அதனால் வரங்களும் குறைவான அளவு தான் வேலை செய்யுது. அதனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுகமளிக்கும் வரங்கள் இது இயற்கையான வரங்கள் இல்லை. இயற்கையாக உள்ள குணமாக்கும், அது குணமாக்குகிற ஒரு திறன், அது ஒரு ஸ்கில், திறன், அது திறமை. அது சில டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக இருப்பாங்க. டாக்டர் செரியன் ஒருத்தர் சமீபத்தில் இறந்து போனார். அவர் இருதயத்தில் உலக அளவில் மிக பிரபலமான ஒரு இருதய நிபுணர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஒருத்தங்க ஜெபம் பண்ணி சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், பெரிய இருதய வைத்தியராக இருப்பான் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய இருதய சிகிச்சை நிபுணர் அவர். அது ஒரு வரம் கிடையாது, அது ஒரு இயற்கை திறமை. கர்த்தர் கொடுத்ததுதான், ஒரு ஸ்கில், ஹீலிங் ஸ்கில். அது படிப்பின் மூலம் அதை மெருகூட்டி அவர்கள் பலருக்கு சுகத்தை, படிக்காதவங்க கூட சின்ன சின்ன ஒருத்தங்க மருத்துவம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த சுகமாக்குகிற திறன் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு கை மருந்து, மாற்று மருந்து மூலம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சட்டப்படி அது தப்பு. படித்து மெடிக்கல் பிராக்டிஷனர், பதிவு பெற்ற, அரசாங்கத்தில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் தான் முதல் உதவி யார் வேணால் செய்யலாம். ஃபஸ்ட் எய்டு யார் வேணால் செய்யலாம். ஆனால் அதுக்கு மேலே சிகிச்சை செய்வதற்கு நிச்சயமாக பதிவு பண்ணணும். இந்த சித்தூரில் புத்தூரில் கட்டுறாங்க. அதே போல் பண்டாரவேலன்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க எலும்பு முறிவுக்கெல்லாம் கட்டு போடுறாங்க.
இதெல்லாம் பரம்பரையாக வருவது. அதுவும் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி சில விஷயங்களை அரசாங்கம் அனுமதிக்கிறது. அதனால் இப்போ இதெல்லாம் ஒரு திறமை தான். புத்தூர்லேயோ பண்டார வேலையிலையோ செய்வதெல்லாம் ஒரு திறமை. அது வரம் கிடையாது. அதுவும் கர்த்தர் கொடுத்த திறமை தான். மருத்துவம் பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் மருத்துவர்களை பயன்படுத்தி, மருத்துவத்தை பயன்படுத்தி சுகம் கொடுக்கிறார். மருந்து எடுக்கக்கூடாது, சிகிச்சை எடுக்கக்கூடாது என்று ஒரு போதனை சிலர் செய்கிறார்கள். அது வேதத்துக்கு உகந்தது அல்ல. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தபோது அவர் சொன்னார், அத்தி பழத்தினுடைய அடைய அதில் ஒரு மருந்தை அதை பயன்படுத்த சொன்னார். இப்போ அதன் அடிப்படையில் அத்திப்பழத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி புற்றுநோய்க்கு, ஆரம்ப நிலை புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதன் அடிப்படையில் எசேக்கியாவுக்கு வந்தது புற்றுநோயாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து வேத வல்லுநர்கள் நடுவில் இருக்கிறது. அதனால மருந்து எடுப்பது, சிகிச்சை எடுப்பது தவறல்ல. ஆனால் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கணும். டாக்டரை கடவுள் ஆக்கிடக்கூடாது, மருந்தை கடவுள் ஆக்கிடக்கூடாது, ஆஸ்பத்திரியை கடவுள் ஆக்கிடக்கூடாது. டாக்டரோ மருந்தோ மருத்துவமனையோ சிகிச்சையோ கருவிகள். கர்த்தா ஆண்டவர். அவர் தான் நமக்கு ஈவாக மருத்துவர்களை தந்திருக்கிறார். மருத்துவச்சிகளை குறித்து யாத்திராகமத்தில் படிக்கிறோம். எகிப்து தேசத்தில் இருந்த எபிரேய மருத்துவச்சிகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வைத்தியனாகிய லூக்கா, அவனை குறித்து வேத புஸ்தகம் சொல்கிறது வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்கிறது. அவன் ஊழியத்தின் போதும் வைத்தியம் பார்த்திருக்கிறான். வைத்தியம் பார்த்தான், எழுதினான், ஊழியம் செய்தான், மூன்றையும் செய்தான் என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால இயற்கையான ஒரு சிகிச்சை எடுப்பது தவறல்ல, அது நல்லது, அது அவசியமானது. கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னு அதை விட்டுறக்கூடாது. ஆனால் டாக்டருக்கு தெரியாதது எவ்வளோ இருக்கு, டாக்டரால் முடியாதது எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறது. அப்போ நாமே ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு குணமாக்கம் வரம் உள்ளவரை நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த குணமாக்கம் வரமும் தேவையில்லை. எனக்கு வியாதி வந்து விட்டால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எனக்கே 20 வருஷம் ஆஸ்மா வியாதி இருந்துச்சு. டாக்டர்களுடைய சிகிச்சை எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சது, தற்காலிகமாக உதவி செய்தது. ஆனால் நிரந்தரமாக சுகம் கொடுக்க முடியல. ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். ஆஸ்மா வியாதியிலிருந்து ஜபத்தின் மூலம் நானே ஜபம் பண்ணி சுகம் பெற்றுக்கொண்டேன். அது சுகமாக்கும் வரம் இல்லை. 40 வருஷம் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்மா கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்காக ஜபித்தால் அவர்கள் சுகமானால் அது குணமாக்கும் வரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அந்நிய பாஷையில் சொன்ன மாதிரி, அது ஒரு அடையாளமாகவும் இருக்குது. மார்க் 16:18 வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொசமாவார்கள். இது கை வச்சு ஜெபம் பண்ணாதான் சுகமாகும். அது அடையாளம். கை வச்சு ஜெபம் பண்ணலன்னா சுகம் ஆகாது. அடையாளத்தை பொறுத்தவரை சிலருக்கு அது அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 28:8-9 இந்த முறையை பவுல் கையாண்டான். மெலித்தான ஒரு தீவில் போய் அவங்க கப்பல் உடைஞ்சி கரை சேர்றாங்க. அந்த தீவினுடைய முதலாளி அவனுடைய அப்பா இரத்த பேதி, காய்ச்சலினால, ஜுரத்தால் கஷ்டப்படுறார். 28:8 அப்போஸ்தலர். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இரத்த பேதி, ஜுரம். பவுல் போய் ஜெபம் பண்ணுறான், அவன் மேலே கையை வைக்கிறான், அவன் குணமாகிறான். இது கைகளை வைப்பதன் மூலம் இது ஒரு அடையாளம். கைகளை வைத்து ஜெபித்து சுகத்தை கொண்டு வருவது இது ஒரு முறை.
இன்னொரு முறை எண்ணெய் பூசி ஜெபிப்பது, இது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க கடவன், அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய மெய்ப்பர்கள், சபையினுடைய பாஸ்டர்கள், சபையினுடைய பேராயர்கள். மூப்பர்ன்றது பாஸ்டர் மெய்ப்பர்களையும் பேராயர்களையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் அது. யாராவது வியாதி படுக்கையில் இருக்காங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க முதல்ல இவங்களை கூப்பிடணும், வரவழைக்க கடவன். அவங்க கூப்பிடணும். இவங்க வந்து ஜெபம் பண்ணா நமக்கு நிச்சயமாக ஏதாவது உதவி கிடைக்கும்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் இவங்களை கூப்பிடணும். முதல்ல அழைக்கப்படுகிறவர்கள் பேராயர்கள் அல்லது பாஸ்டர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த வியாதி உள்ள நபர் இவரை கூப்பிடணும், அவரோ அவரை சார்ந்தவரோ. மூணாவது, இவர்கள் எண்ணெய் பூசி ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களுக்கு ஜெபிக்கணும். நாலாவது, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இவ்வளவும் செஞ்சால் சுகமாகும். அவன் பாவம் செய்தவனாய், பாவம் செய்ததுனால வியாதி வந்தாலும் வியாதி, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி சுகமாகும். கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். இது பாஸ்டர்களுக்கு பேராயர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இதை வந்து அநேகர் செய்யறதில்லை. ஏன்னா அநேகர் அப்படி கூப்பிடுறதில்ல. கூப்பிட்டாலும் இவங்க எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது இல்லை. அப்படி ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. அதனால இது பாஸ்டர்களுக்கு பேராயர்களுக்கு. வியாதியஸ்தர்கள் அழைக்கும் போது கைகளை வைப்பதற்கு யாரும் அழைக்க வேண்டியதில்லை. தீவனுடைய முதலாளி உடைய தகப்பனாரோ அவ மகனோ யாரும் கூப்பிடலை. பவுலே போய் ஜெபம் பண்ணி கையை வச்சா சுகமாயிட்டு. அது அடையாளம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏன் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதற்கான அடையாளம். இது சபைக்குள்ளே இருக்கிற ஊழியம். வியாதி உள்ளவன் சபையினுடைய பாஸ்டரை அல்லது பேராயரை நம்பணும். அவர் ஜெபம் பண்ணால் எதுவும் நடக்கும் அப்படின்னு நம்பணும். அவரும் போகணும். ஐயோ நம்ம போய் ஜெபம் பண்ணி ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படக்கூடாது. அவரும் போய் விசுவாசத்தோடு போய் எண்ணெய் பூசி ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கணும். அவன் பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆண்டவர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். அதனால அந்த இது ரெண்டாவது வகையான ஒரு குணமாக்குகிற ஒரு ஊழியம். அப்புறம் அப்போஸ்தலர் 19:12 நம்ம பார்க்குறோம். இதுதான் குணமாக்கும் வரங்கள். இந்த ரெண்டும் குணமாக்கும் வரங்களில் வராது. அது பாஸ்டர் மற்றும் பேராயரின் குணமாக்கும் ஊழியம் எண்ணெய் பூசி ஜெபிப்பது. கைகளை வைப்பது அடையாளம், அது வரம் அல்ல, அடையாளம். இனிமேல் நான் சொல்ல போகிற 2 விஷயங்கள் தான், அல்லது அது வரத்தில் சேரும். ஒன்று, கைகளை வைக்குதல், எண்ணெய் பூசுதல் அல்லாத பிற முறைகளை கையாள்வது. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போஸ்தலர் 19:12. பவுலுடைய உடம்புல இருக்கிற கைக்குட்டைகளை, பெல்ட்டை எடுத்துக்கிட்டு போய் அவன் உடம்புல இருந்து எடுத்துகிட்டு போய் வியாதி உள்ளவங்க மேலே போட்டாங்க, வியாதி சுகமாச்சு. இது கர்த்தர் சொல்லலை. கைகளை வைப்பார்கள் சொஸ்தமாவார்கள், கர்த்தர் சொன்னது. எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், கர்த்தர் சொன்னது. இது கர்த்தர் சொல்லலை, இவங்களா செஞ்சாங்க, மக்களே செஞ்சது. கொண்டு போய் கைக்கொட்டைகளையும் பெல்ட்டையும் கொண்டு போய், பவுலுடைய கைக்கொட்டையும் பவுலுடைய பெல்ட்டையும் கொண்டு போய் வியாதி உள்ளவங்க மேலே போட்டாங்க, அவங்க சுகமாயிட்டாங்க. இது குணமாக்கும் வரங்களிலே சேர்ந்தது. இன்னொன்று வாசிக்கிறோம், நாம் 5:15 அப்போஸ்தலர் 5:15 வாசிக்கிறோம். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டல்களின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு
அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டம் நிறையா. பேதுருவால தொட்டு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, எண்ணெய் பூசி ஜெபிக்க நேரம் இல்லை, அவ்வளவு கூட்டம். அதனால் நிழல் பட்டா போதும், போகும்போது வரும்போது நிழல் பட்டா போதும், அவனுடைய நிழல் விழுகிற இடத்துல கொண்டு வியாதி உள்ளவர்களை வைத்தார்கள், அவர்கள் சுகமானார்கள். இதுவும் குணமாக்கும் வரந்தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை, ஏதோ ஒரு முறைமையை இவர்களாக தேடிக்கொள்வது. சில ஜெபம் பண்ணி, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் யாருக்குனாலும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவார், அவர்களுக்கு தண்ணி அடிப்பார். ஜெபம் பண்ணி தண்ணியை மூஞ்சில் ஒரு அடி அடிப்பார். என்னுடைய கடைசி தாய்மாமன் ஜெபகுமார் தனராஜ், அவர் இன்றைக்கும் பீகாரில் ஓய்வு பெற்ற பிறகும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். 67, 68 வயது ஆகிவிட்டது அவருக்கு. ஒரு பெரிய பிரசங்கியார் கிடையாது, பெரிய படிப்பாளி கிடையாது. ஒரு கிருபை அவருக்கு உண்டு. அவர் சிறு பிள்ளைகள் மேலே பாரம் உண்டு. அந்த ஊழியத்தை ரொம்ப நாள் செஞ்சார். யாராவது வியாதி என்று வந்தால் ஜெபம் பண்ணி தண்ணியை எடுத்து அவங்க முகத்தில் தெளிப்பார், சுகமாயிரும். நிறைய பேர் சுகமாயிருக்காங்க. அப்படி அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன், அவர் ஊழியம் செஞ்ச இடத்திற்கு. அங்கே ஆராதனைக்கு வர்றவங்கெல்லாம் அவர் மாற்றலாகி வேறு இடத்துக்கு போயிட்டார். தண்ணி கொண்டாடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. நான் அங்கே பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், என்கிட்ட கொண்டு தண்ணி கொடுத்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். இதை நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுத்தா ஒரு சில துளிகளை நாங்கள் குடிக்கிற தண்ணீரில் விடுவோம், சில துளிகளை நாங்கள் விவசாயம் பண்ணுகிற தண்ணீரில் கலப்போம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, விவசாயம் ஆசீர்வாதமாக இருக்குது. நாங்கள் குடிக்கிற தண்ணீரில் இதை கலக்கும்போது சில துளிகள் எங்களுக்கு நல்ல சுகபலன் உண்டாகிறதுன்னு சொன்னாங்க. அது அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு முறை. ஆகினால இதுவும் குணமாக்கும் வரங்கள் தான். மத்தேயு 8:8 வார்த்தையை பேசி, இது குணமாக்கும் வரத்திலேயே மிகச்சிறந்த முறை தான், வார்த்தையை பேசுவது. கைகளை வைக்கணும்னா நம்ம நேரில் தான் போனால் தான் கையை வைக்க முடியும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ அறுவை சிகிச்சையே டாக்டர் ஆன்லைனில் சொல்ல உதவியாளர் செய்கிறார். தலைமை மருத்துவர் ஆன்லைனில் சொல்கிறார், உதவி மருத்துவர் அதை செய்கிறார். அப்படி ஒரு டிஜிட்டல் யுகம் இப்போ வந்துச்சு. டெலிமெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி குணமாக்கும் வரம்ன்றது நேரில் போய் தொட்டு ஜெபம் பண்ணுறதுன்னு அது ஒரு அடையாளம். பாஸ்டர்கள் பேராயர்கள் அழைக்கப்பட்டு போய் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது அது ஒரு விதம். ஒரு வார்த்தை இங்கேருந்து சொன்னால் போதும், 5000 கிலோமீட்டரில் இருக்கிறவன் சுகமாயிருவான். அது மிகச்சிறந்த விதம். மத்தேயு 8:8 இயேசு சொன்னார், நான் சுகமாக்குறேன்னாரு. 100க்கு அதிபதி கேட்டான், என் வேலைக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், நீங்கள் நான் சொன்ன உடனே நான் வீட்டுக்கு சுகமாக்குறேன்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்னான். ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார். அதே அதிகாரத்தில் 13 நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொசமானான். அந்த மாதிரி சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பேரை பார்த்து, அந்த பிசாசு, தன் மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள் என்று ஒரு புறஜாதி பெண் கேட்டாள். மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்னபோது அவர் சொன்னார், சமாதானத்தோட போ, உன் மகள் சுகமாக இருக்கிறாள் என்று சொன்னார். அதே மாதிரி போய் பார்த்தபோது அவர் சுகத்தோடு இருந்தார், விடுதலையோடு இருந்தார். வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை, நாம் பண்ணுகிற ஒரு ஜெபம், நேரில் பார்க்காத தூரத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு சுகத்தை கொண்டு வருவது மிகச்சிறந்த ஒரு
முறையாக தான். 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17 படிக்கிறேன். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நிர்மூடர்கள், முட்டாள்கள், பாதக மார்க்கம், தப்பான வழியில போய் அக்கிரமம் செஞ்சதுனால வியாதி வந்து ஒடுங்கி போயிட்டாங்க. மெலிஞ்சி எலும்பும் தோளுமா போயிட்டாங்க. அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தை அரோசிக்கிறது. சாப்பாடுனாலே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, சாப்பிட பிடிக்கல. மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. 19 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவங்க ஜெபம் பண்ணும்போது மூடர் தான், கெட்ட வழியில் போனவங்க தான், அக்கிரமம் பண்ணவங்க தான். ஆனாலும் அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்புவது தான் சரியான ஒரு முறை. ஒரு வசனத்தை பேசும்போது, ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு வார்த்தையை பேசும்போது, அது நேரில் பார்க்காத, நேரில் இல்லாத ஒருவனை சுகமாக்குகிறதே அதுதான் குணமாக்கும் வரத்தினுடைய உச்சகட்டம். நேரில் இருக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கு, 100 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 10 பேர் வியாதியஸ்தர் இருக்காங்க. எல்லாரையும் தொட்டு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. இங்கே ஜெபம் பண்ணும் போதே அவங்க 10 பேரில் 5 பேர் சுகமாகறாங்க. அது குணமாக்கும் வரங்கள். அதனால அந்த மாதிரி சாட்சிகளை நம்ம நிறையா கேட்க முடியும். என்னுடைய ஊழியத்திலையும் குணமாக்கும் வரங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் செயல்படுவது உண்டு. நான் எங்கே போனாலும் நான் சுகமளித்தலை பற்றி பிரசங்கம் பண்ணுறதில்லை, வியாதிக்காக ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை. எப்போவுமே 1 வரி 2 வரி ஜெபம் பண்ணுவேன். வியாதி சுகமாக ஒருத்தராகிலும் சுகமாவாங்க. நான் போகிற இடங்களிலெல்லாம் ஒருத்தராகிலும் சுகமாகாமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு கிருபை. அந்த சுகமளிக்கிற வரம் என்னுடைய அம்மாவுடைய அம்மா, என் பாட்டி மனோன்மணி ஆபிரகாம் அவர்களுக்கு இருந்துச்சு. என்னுடைய 4 தாய்மாமார், எங்கள் அம்மா 5 பேருக்கும் அவங்க ஜெபம் பண்ண வியாதி சுகமாகும். அதில் ஒன்று தான் என்னுடைய கடைசி தாய்மாமா ஜெபகுமார் தன்ராஜை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி நான் ஜெபம் பண்ணாலும் கொஞ்சம் சில நேரங்களிலே சுகம் உண்டாகும். என்னுடைய மகன், அவனும் ஊழியம் செய்கிறான், அவன் ஜெபம் பண்ணியும் ஜனங்கள் சுகம் பெற்றிருக்காங்க. அதனால் சில நேரங்களில் அது ஒரு தலைமுறையாக கூட அந்த வரம் சில நேரங்களிலே தொடர்கிறது. தீமோத்தேயுக்கு இருந்த மாதிரி பாட்டியிலிருந்து அம்மாவுக்கு வந்து, அம்மாவிலிருந்து தீமோத்தேயுக்கு வந்த மாதிரி கூட அது தொடர்கிறது. அதனால் இன்றைக்கும் எவ்வளவோ வியாதிகளுக்கு இன்றைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அதனால் சுகமாக்கும் வரங்கள் தேவை. சில சிகிச்சைகள் அது சில வியாதிகளை தற்காலிகமாக தான் குறைக்க முடியுது, தற்காலிக சுகத்தை தான் கொடுக்க முடியுது. அவங்களுக்கும் சுகமாக்கும் வரங்கள் தேவை. சிலர் வந்து சிகிச்சையினாலே சிலருக்கு பயம் அல்லது அதை தாங்க முடியல. சில சிகிச்சை ரொம்ப கடினமான சிகிச்சையாக இருக்குது. இப்போ அவங்களுக்கும் உதவி தேவை. அதனால் சுகமாக்கும் வரங்கள் தேவை. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் அதை பெற்று ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே இயேசுவின் நாமத்தில் குணமாக்கும் வரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, பிள்ளையின் அப்பம், தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம். எங்களுக்கு நோய் வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி சுகத்தை பெற எந்த வரமும் தேவையில்லை. இயற்கையான விதத்திலும் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீர். மருத்துவர்கள் மூலம், சிகிச்சை மூலம், மருந்துகள் மூலம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீர். அதற்காக நன்றி. மருத்துவர்கள் நீர் கொடுத்த ஈவு, அதற்காக நன்றி. ஆண்டவரே, மட்டுமல்ல கர்த்தாவே, எங்களுக்கு டாக்டருக்கு தெரியாதது எத்தனையோ உண்டு, டாக்டரால் முடியாதது எத்தனையோ உண்டு.
நீண்டகால சிகிச்சை தேவைப்படுகிற வியாதிகள் உண்டு. நிரந்தர சுகமாக்க முடியாமல் தற்காலிகமாக சுகமாக்கப்படுகிற வியாதிகள் உண்டு. அப்படிப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் அந்த சுகமாக்கும் வரங்கள் அவசியம். சுகமாக்கும் வரங்கள் உடையவர்களை எழுப்புவீராக. அடையாளங்கள் உடையவர்களை எழுப்போம். வியாதியஸ்தர்கள் மேலே தொட்டு ஜெபம் போது சுகமாகிற அடையாளம் உடையவர்களை எழுப்போம். எங்கள் பாஸ்டர்கள், பேராயர்கள் எல்லாம் சுகமாக்கும் வரம் உடையவர்களா. இந்த சுகமாக்கும் ஊழியம் அது வரம் அல்ல, சுகமாக்கும் ஊழியம். எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகிறது. ஆண்டவரே, அது நடக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, வார்த்தையை பேசும்போது தூரத்தில் இருக்கிறது சுகமாவது, நிழல் பட்டு சுகமாவது, கச்சைகள் உருமால்களை கொண்டு போடும்போது சுகமாவது, ஜெபம் பண்ணி தண்ணீர் கொடுத்தோ தண்ணீர் தெளித்தோ சுகமாவது, எத்தனையோ முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளெல்லாம் ஆண்டவரே, அது பைபிளுக்கு முரணாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எந்த முறையை வேணால் கர்த்தர் ஏவும் போது பயன்படுத்தலாம், மக்களாக கூட பயன்படுத்தலாம். மக்கள் பயன்படுத்தினா அதை அனுமதிக்கலாம். அது பைபிளுக்கு முரணாக இருக்கக்கூடாது. குணமாக்கும் வரமுள்ளவர்களை எழுப்போம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.